ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொட்டாங்குச்சியை வச்சு கம்பு புட்டு தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து கம்பை நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா நெய்ஸாக அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன். நெய்ஸாக அரைச்ச பிறகு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துருங்க. நல்லா சலிச்சாச்சு. இப்போ கம்பு மாவு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பச்சரிசி மாவு அதையும் நல்லா சலிச்சு எடுத்துருங்க. இப்போ ரெண்டையுமே சலிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கம்பு மாவு பச்சரிசி மாவு ரெண்டையும் புட்டு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்பு மாவு புட்டு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ கொட்டாங்குச்சியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் தண்ணி சூடு பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் பூ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொட்டாங்குச்சியில் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அப்புறம் கம்பு மாவு அதை போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கம்பு மாவு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பச்சரிசி மாவு போடுறேன். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்புறம் அதுக்கு மேலே வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தையும் தூவிக்கோங்க. 2 ஸ்பூன் வெல்லம் போடுறேன். அதுக்கு மேலே தேங்காய் பூ போடுறேன். இப்போ நார்மலாக வந்து இட்லி தட்டில் மாவு வச்சா 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ கொட்டாங்குச்சியில் வைக்கிறனால ஒரு அரை மணி நேரம் ஆகும். நல்லா வேக வச்சுருங்க. வெந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கு. கொட்டாங்குச்சி ஸ்மெல்லோட புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.